ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க இந்த வீடியோ எடிட் பண்ணி போட முடிஞ்சதே. இந்த வருஷம் மாட்டு பொங்கல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 வீட்டில் கொண்டாடினாங்க. அம்மா வீட்டில் அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் 2 வீட்லேயுமே மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே பண்ணோம். மதியத்துக்கு மேலே அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க. பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலம் தாங்க. பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலையே கோலம் போடுறது தான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மணி நேரம் கோலம் போட்டீங்க பொங்கலுக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமின்லாவே நைட்டு வந்து வாசலுக்கு சாணம்லாம் தெளித்து பெருக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு வாசலுக்கு சாணி தெளிக்கக்கூடாது, சாணம்லாம் வல்லக்கூடாது, மாட்டுக்கடை தெரியல அப்படி விட்டுறணும் அப்படின்றதுனால முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா வாசலுக்கு ஃபுல்லாக சாணம் தெளித்து ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் அப்போவே கோலம் போட ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் நைட் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணதே 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம். 9:30 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11:30 வரைக்கும் போட்டுட்டு இருந்தோங்க. கோலம்லாம் போட்டுட்டு பாதி கலர் பண்ணிட்டோம். அந்த கோலம் போடுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக போச்சுங்க. கோலம் ஏதாச்சும் கோணையாக போச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறது, கரும்பு 2 சைடும் வேறு வேறு ஷேப்பில் வந்துருச்சுங்களா, அதனால் நான் வேறு கடையில் வாங்கினேன், நீ வேறு கடையில் வாங்கின கரும்பு, அதனால தான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபன்னாக பேசிட்டு ரொம்ப ஜாலியாகவே போயிருந்துச்சுங்க. சரி மிச்சத்தை காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11:00க்குலாம் போய் படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணி ஒரு 6:30க்குள்ளே முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு முக்கியமான இன்னொன்று என்ன, மாடுங்களை குளிப்பாட்டுறது. எங்கள் மாடுங்களை குளிப்பாட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. எல்லா மாட்டையும் ஒரே டைமில் குளிப்பாட்டுனா ரொம்ப கஷ்டம். ரமேஷ்க்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் செம்ம டஃப்பாக இருந்துச்சுங்க இந்த டாஸ்க்கு. ஏன்னா மித்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 மாடு 3 மாடு ஒரு நாளைக்கு வந்து 2 மாடு 3 மாடு குளிப்பாட்டுவாங்க. மித்த மாடுங்களெல்லாம் அடுத்தடுத்த நாள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் மாட்டு பொங்கலுக்கு வந்து எல்லா மாடுங்களையும் ஒட்டுக்க குளிப்பாட்டணும். அப்படின்னு பார்க்கும்போது 10 மாட்டுக்கு மேலே இருக்குங்களாம் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வந்து குளிப்பாட்டுறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரமாக எடுத்துருச்சு வேலை. இதில் சில மாடுங்கள்லாம் மேலே தண்ணி பாட்ட உடனே மிரண்டு ஓடுதுங்க. வேறு மூக்கணாங்கயிறு பிடிச்சி தாங்க பாதி மாட்டை குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோம். எங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நாங்கள் போட்ட கோலம் எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் காலையிலேயே பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு முன்னாடி வாசலில் தான் பொங்கல் வைப்போம். இங்கே வந்து மாட்டு பொங்கல் மாட்டுக்கடுத்தரிலே வச்சுட்டோங்க. இதுதான் மாடெல்லாம் கட்டுற இடம். இது வந்து ஒரு தென்னந்தோப்பு, சின்னதாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தென்னந்தோப்பு. இங்கே தான் மாடு எல்லாமே கட்டுவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுங்க எல்லாத்தையும் குளிப்பாட்டி தூரம் கொண்டு போய் கட்டிட்டு இந்த கடுத்தரியில் வந்து குழி நோண்டி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மாடுங்களுக்கும் ஒரு பக்கம் அலங்காரம் நடந்துட்டு இருந்துச்சு. கலர்லாம் பூசி பலூன் கட்டிட்டு. இங்கே பொங்கல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பால் ஊற்றி அதுலேயே வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி பொங்கல் பொங்கி வந்த அப்புறம் அரிசி கொட்டி பொங்கல் வச்சு ஃபினிஷ் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு கற்பூரத்தில் தாங்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் சேம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பொங்கல் வைக்கணும், மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை மாடுகள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வேலை இருந்துச்சுங்க. போயிட்டு நடுவுலையே தட்டை எடுத்துட்டு வர்றது, அவங்களுக்கு அந்த மாடுங்களுக்குலாம் தண்ணி வைக்கிறது, தீனி போடுறது, இந்த வேலைகளும் பாதி இருந்துச்சுங்க. அந்த வேலை பார்த்துட்டு பொங்கல் வேலையும் பார்த்துட்டு அப்படியே பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒன்றுங்க, ரமேஷ் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அப்படி மாடு கழுவும் போது தெரியாது, அலங்காரம் பண்ணும்போதும் அவ்வளோ ஃபன்னாக பேசிட்டு ஜாலியாக அந்த மாட்டு பொங்கல் பற்றி கதைகள் சொல்லிட்டு ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சுங்க. எல்லா மாடுங்களுக்கும் நெத்திலையும் காலையும் மஞ்சள் பூசி பொட்டு வச்சு உடம்பு ஃபுல்லாக கலர் பூசி அதில் கொஞ்சம் டிசைன் மாதிரி ரவுண்ட் டிசைன் மாதிரி கலர் பூசிட்டு இருந்தாங்க. கூடவே தலையில பலூன் கட்டி இப்படி தாங்க மாட்டுக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணாங்க. இந்த பலூன் வாங்கினதுல ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. நாங்கள் தாங்க போயிருந்தோம் பலூன் வாங்குறதுக்கு. மொத்தமாக நல்ல பலூனாக பார்த்து ஒரு பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து ஊதி பார்த்தாக்கலாம் ஐ லவ் யூ போட்டிருக்குங்க. மாடுங்களுக்கு எல்லாத்துக்குமே மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஐ லவ் யூ பலூன் தான் கட்டி விட்டோம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே ரெடியாகி இறக்கி வச்சு
படையிலே போட்டாச்சு, தோரணெல்லாம் கட்டி பொங்கல் வந்துட்டு போலி கொட்டவே ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சுங்க. ஸோ நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதை அப்படியே லைவாகவே பாருங்க நீங்களே. இங்க பாரு இந்த மாதிரிலாம் வச்சு கூடாது. இங்க பாரு அடிச்சுடுவோம். நான் கரெக்டா சவுண்ட் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சிரிப்பை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். அப்போ கூட கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அங்கே. அப்புறமா சாமிலாம் கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 3 மாடை மட்டும் பிடிச்சிட்டு நிறுத்திட்டு இருந்தாங்களா, அதுங்களே மிரண்டு போதுங்க இவங்க கத்துற. அப்புறம் அதையும் கொண்டு போய் தூரம் கட்டி விட்டுட்டு அந்த படையில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு ஃபஸ்ட்டு மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஊட்டுவாங்க. தூணுக்கு ஒரு பொங்கல் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தீர்த்தம் போய் எல்லா மாட்டுக்கும் போட்டுட்டு வந்தாங்களா. நான் வழியில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரமேஷ் ஃபோனுக்கு ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சாமராடி காட்டிட்டு போனேன். அப்படி பாருங்களேன், மாடுங்களெல்லாம் இப்படி தான் ரெடி பண்ணி விட்டுருந்தோம். அதோட ஆக்சுவலாக கழுது வந்து மாலையே போடுவாங்க மாட்டுக்கு. பூ வித்த வேலையெல்லாம் இத்தனை மாட்டுக்கு மாலைலாம் வாங்கி போட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூ மட்டும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படையல் பிசைஞ்சு சாமிக்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கும் ஊட்டி விட்டோம். கும்பிடுவாங்க அமுத்திர மாதிரி ஒரு அமுத்து அப்படியே எல்லாமே சாப்பிடணும். இது பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் ஒரு ப்ரொசீஜருங்க. எங்கள் ஊர்லேயும் இது இருக்குது. அந்த சாணத்தில் வந்து விளக்கு மாதிரி பண்ணி அதில் தயிர் ஊற்றி இதில் அந்த ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வச்சு அது அப்படியே ஏதாவது குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள வாயில் எடுக்க வைப்பாங்க. இது எதுக்காக என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் கேட்டதான் நல்லதுக்கு அப்படின்வாங்க. ஸோ அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியல, ஆனால் எங்கள் ஊர்லேயும் அது இருக்குங்க. அதாவது அம்மா ஊர்லேயும் அது மாதிரி இருக்குது. உங்கள் ஊர்லேயும் ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமான விளையாட்டு இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படையல் இருக்கு இல்லைங்களா, இதில் என்ன ஸ்பெஷல்னு தெரியலங்க. நார்மலாக வைக்கிற பொங்கல், அதுக்கு வைக்கிற பூசணிக்காய் குழம்பு, அதில் பார்த்தீங்கன்னா தயிர், நெய், சர்க்கரை, அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க வாழைப்பழம், இதை 3 இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க. அது வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற சோறில் செஞ்சால் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டே வரதில்ல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கலோட ஸ்பெஷல்னே நினைக்கிறேன். அந்த பொங்கல் எல்லாத்தையும் பிசைஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு கொடுத்தோங்க. அழகாக வாங்கி சாப்பிட்டுக்குச்சு. அப்புறம் 2-3 மாடு வந்து சாப்பிடல, அதுக்கு ஆனாலும் வலுக்கட்டாயமாக ஊட்டி விட்டுட்டோம். மித்த மாடுங்க எல்லாமே சமத்தா சாப்பிட்டுக்குச்சிங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோங்க. இப்படி தாங்க எங்கள் ஊரில் நாங்கள் பொங்கல் கொண்டாடினோம். உங்களுக்கு இந்த பொங்கல் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அம்மா வீட்டில் எப்படி கொண்டாடணுன்ற வீடியோ பார்ட் 2 வந்துட்டே இருக்குங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.